அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் தமிழ்நிலா கிரியேஷன்ஸின் வணக்கங்கள். அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இல்லற வாழ்வில் மகளிரான மனைவியின் அருமையை பற்றி கண்ணீர்களில் நீர் வரவழைக்கும் வரிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது தமிழ்நிலா கிரியேஷன்ஸ். ஒரு கணவர் அவரது மனைவியுடன் வாழ்ந்த வாழ்க்கையின் அனுபவத்தை இவ்வாறாக எழுதுகிறார். 75 வயதில் ஆதரவின்றி நிற்குது மனசு. 45 வருடம் ஒரு நாளாவது அவளை கொண்டாடி இருக்கலாம். என் கோபத்தை தள்ளுபடி செய்து ஒரு நாளாவது அவளை கொண்டாடி இருக்கலாம். அவள் சமையலை ஒரு முறையாவது நான் மனம் விட்டு பாராட்டியிருக்கலாம். ஒரு நாளாவது நான் சமையல் செய்து அவளுக்கு ஊட்டியிருக்கலாம். ஒரு நாளாவது அவளுக்கு பதில் நான் அவளது துணியை சேர்த்து துவைத்து இருக்கலாம். ஒரு நாளாவது டிவியையும் மொபைலையும் அணைத்துவிட்டு அவளை கொஞ்சி இருக்கலாம். ஒரு நாளாவது வேலை தளத்தின் கோபத்தையும் எரிச்சலையும் அங்கேயே விட்டுவிட்டு வீட்டுக்கு வந்திருக்கலாம். ஒரு நாளாவது என் விடுமுறை நாட்களில் அவளை வெளியே அழைத்து சென்று இருக்கலாம். ஊராய் சுற்றி அவளை உற்சாகப்படுத்தி இருக்கலாம். அவள் விரும்பி கேட்காத போதும் ஒரு புடவையை வாங்கி கொடுத்திருக்கலாம். ஒரு மாசமாவது என் முழு சம்பள பணத்தை அவளிடம் கொடுத்திருக்கலாம். ஒரு நாளைக்காவது காலையில் அலாரத்தை கொஞ்சம் அணைத்து வைத்து அவளை தூங்கவிட்டிருக்கலாம். நீ சாப்பிட்டையா என்று ஒரு நாளாவது அவளை கேட்டிருக்கலாம். நீயும் வா என்னுடன் வந்து சாப்பிடு என்று ஒரு நாளாவது சொல்லி இருக்கலாம். அவள் உடல் நலத்தை பற்றி ஒரு முறையாவது விசாரித்திருக்கலாம். அவள் தன்னை கவனிப்பதை விடுத்து பிள்ளைகளை மட்டும் அதிகம் கவனிப்பதைக் கண்டு நான் கொஞ்சம் அவளையும் கவனித்திருக்கலாம். அவள் நோயில் விழுந்தபோது நான் கடன்பட்டேன்னு அவளை காப்பாற்றி இருக்கலாம். என் தாயே தாரமே, நீ என்னுடன் இருந்தபோது நான் கம்பீரமாய் வாழ்ந்தேன். நீ என்னை விட்டு போனபோது நான் பலமுறை கால் தடுக்கி விழுகிறேன். என்னை தூக்கிவிடவும் மூத்தவனுக்கு நேரமில்லை. தேநீர் ஏதாவது போட்டுத்தர கேட்டால் இளையவருக்கும் சினம் வருது. என் மனைவியே, நான் உன்னை பாராட்டியிருக்க வேண்டும். என் மனைவியே, உன்னை நான் தினமும் கொண்டாடி இருக்க வேண்டும். நான் தவறுகள் இழைத்ததற்கு நீ என்னை மன்னிப்பாயாக. மூச்சு இழந்த உன் புகைப்படத்திற்கு தினம் தினம் முத்தமிட்டு உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். மனைவியே, என்னை மன்னித்துவிடு. மீண்டும் ஒரு பிறப்பிருக்கும் என்றால் நீயே என் மனைவியாய் வந்துவிடு. நான் உன்னை கொண்டாட வேண்டும். 75 வயதில் இந்த நிலைக்கு யாரும் வராமல் இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். உங்கள் மனைவியை தினமும் நேசியுங்கள். ஆம், வாழ்க்கை வசந்தமாகும் என்பதை நீங்கள் அப்போது உணர்வீர்கள். தாய்க்கு பின் தாரம் என்பதையும் மறந்து விடாதீர்கள். பெண்மையை போற்றுவோம். என்றும் அன்புடன் உங்கள் தா மாரிமுத்து. வாழ்க தமிழ், வளர்க பாரதம்.